அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம நினச்ச மாதிரி தான் எக்ஸாக்டாக $67 டச் பண்ணிட்டு ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆனது. அங்கேருந்து ஹேமர் கேண்டல் கிடையாது, $67 டச் பண்ணிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $68.80 வந்து வந்தது. அதையும் பிரேக் பண்ணிட்டு $69.35 வந்து வந்திருக்கு. ஸோ அகைன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு $69.35 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா சைட்வேஸ் வந்து போட்டுரும். கண்டிப்பாக வந்து ஒரு $70 இல்லைன்னா $70.50 வந்து அடுத்த டார்கெட். இல்லை அப்படின்னா இதுக்குள்ளாரே இந்த ஹை அண்ட் லோக்குள்ளாரே, அதாவது நேத்தோட ஹை வந்து 69.35 அண்ட் 67.95, இந்த ஹை அண்ட் லோக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நினைச்ச மாதிரியே ஹேமர் கேண்டில், அது மட்டும் இல்லாமல் ஹையை பிரேக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 5856 வரைக்கும் போணுச்சு நினைச்ச மாதிரி. ஸோ செகண்ட் ஈவினிங்க்கு மேலே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இன்வென்ட்ரி டேட்டா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்வென்ட்ரி டேட்டா பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் 2.089, ஃபோர்காஸ்ட் 0.400. ஸோ சப்ளை தான் காட்டியிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே டேட்டா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் வந்து எடுத்திருக்கு. எப்போவுமே சப்ளை வந்தால் ஃபாலிங், டிமாண்ட் வந்தால் இந்த இடத்துல வந்து கிரீன் கலராக வந்துடும். கிரீன் கலராக வந்துச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சப்ளை அதிகமாக இருக்குது. ஸோ 0.400 தான் அவங்களுக்கு தேவைப்படுது. ஃபோர்காஸ்ட்னா தேவைப்படுறது, எதிர்பார்க்கறதுன்னு அப்புறம், அதாவது எதிர்பார்க்கறதுன்னு அர்த்தம். ஆனால் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா 2.089, எதிர்பார்க்கறத விட 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக இருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும். அதுதான் வந்து நேற்று வந்து நடந்திருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியை வந்து நம்ம வந்து பார்க்கறது. ஸோ இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் வந்து MCX லீவ், குருநானக் ஜெயந்திங்கிறதுனால ஸோ ஈவினிங் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் ஒரு 5 o'clock. ஸோ அப்படி ஓப்பன் ஆகிறப்ப யூஎஸ் ஆயில் கண்டிப்பாக வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கும். ஸோ ஒன்று பை சைடு இல்லைன்னா செல் சைடு வந்து கொடுத்துருக்கும். ஸோ க்ரூட் ஆயிலில் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் விழுந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு யூஎஸ் ஆயில் ஒரு ஃபுல் டே வந்து ஒரு நல்ல ப்ரெஷர் மேலே, அதாவது ஒரு ஃபாலிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். நேற்று வேற ஒரு சப்ளை அப்படி இருக்கிறப்ப யூஎஸ் ஆயில் ஒரு ஃபாலிங் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட 5720 வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து அகைன் வந்து 5786 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஈவினிங் மார்க்கெட்டில் ஒரு ஃபாலிங் ப்ரெஷர்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேலே வந்துடும், 5836 வந்துடும். இல்லைனா இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கேண்டல்ஸ் 15 minutes கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஒரு நல்ல ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். அது எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கோம், 5660 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணாலே சப்போஸ் மார்க்கெட்டெல்லாம் இந்த கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா லோவை பிரேக் பண்ண செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டே வாங்க. இந்த சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் மேலே வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லாமல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். ஸோ இந்த ஒரு கண்டிஷன் படி தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சாதான் மேலே போகிறதுக்கான சான்ஸ். ஏன்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல இந்த 2-3 கேண்டலாம் செல்லிங்கில் இருந்தது. ஸோ ஹேமர் கேண்டல் போட்டும் கூட மார்க்கெட் மேலே போகல, ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி வந்து செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது, ஆனால் அதை தாண்டி வந்து போகலை.
ஸோ லோவை பிரேக் பண்ணால் அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சில்வர் மைக்ரோ அண்ட் கோல்டு மைக்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் நிற்கிது. கோல்டு மைக்ரோ ஆகட்டும், சில்வர் மைக்ரோ ஆகட்டும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ மெட்டல்ஸாக இருக்கட்டும், காப்பர் அண்ட் சில்வராக இருக்கட்டும், சில்வர் அண்ட் கோல்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ காப்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு, பார்க்கலாம். ஏன்னா காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு, இருந்தாலுமே ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 808.35 பிரேக் பண்ணாதான் 860 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஒன்று இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ஃபுல்லாக இறங்கிடும், இல்லைன்னா சப்போர்ட் ஒர்க் ஆகிட்டு 5836 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.